ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். மட்டன் வேக வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மட்டன். இப்போ தாளிக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் வச்சு இந்த நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு நல்ல பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அது 2 கீரி வச்சுருக்கேன். 2 நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்குவோம். அந்த பட்டை கிராம்பு போட்டோன்னே உடனே போடுறோன்னா இல்லாட்டி அதெல்லாம் பிரித்து வெளியில் வந்துடும். போட்டோன்னே டக்குனு வெங்காயத்தை போட்டுவிட்டேன். நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்குவேன். நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளி எடுத்து தக்காளியை போட்டுருவேன். நார்மல் சைஸ் ஒரு 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிட்டேன். உப்பு ஏற்கனவே நான் கொஞ்சம் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் போட்டால் போதும். வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். இதுக்கு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு போடலாம். இது இதோட முருங்கைக்காய், கத்திரிக்காய் கூட போட்டாலும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டாலும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு பரட்டியிருக்கேன். மட்டனில் வேறு முள்ளங்கியும் போடுவாங்க, நல்லாயிருக்கும். நல்லா இல்லை பீன்ஸு போடலாம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டனுக்கு அந்த மட்டன் குழம்போடு சேர்த்து வச்சோம்னா அந்த காய் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு
உருளைக்கிழங்க போட்டேன். சும்மா ஒரு கிண்டி இப்போ அந்த கறி மட்டன் வேக வச்சுருந்தேன் பாருங்கள், அதில் எடுத்து கொட்டிக்கிறேன். அப்படியே இதை அப்படியே எடுத்து அதில் மாற்றிக்கிறேன். போட்டு அந்த எண்ணத்தில் மட்டன் வேக வச்சதோடு அப்படியே போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் போடுறேன். கரம் மசாலா போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அதிகமாக எலும்பாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன். ஆனால் அந்த எலும்போடு இருக்கிற கறி நல்லாயிருக்கும். அப்படியே மூடி வச்சிடுறேன். நல்லா அந்த பச்சை வடப்போ நல்லா கொதிக்கட்டும். அந்த பக்கம் நல்லா கொதிக்குது. இது நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றுவேன். எப்போதுமே மட்டன் குழம்புக்கு கொஞ்சோண்டு புளி கரைச்சி ஊற்றுவேன் கடைசியாக. நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இது கொத்தமல்லி கொஞ்சம் புதினாவும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே போட்டால் அந்த குழம்புல அந்த ஃப்ளேவர் இறங்கும். அதனால் கடைசியாக போடாமல் இப்போயே போட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கும். நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கும், அதில் நல்ல வாசனையாக இருக்கும். சில பேர் புதினா போட மாட்டாங்க. புதினா போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு. இதோட அப்படியே நிப்பாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சாதம் அடித்தாச்சு. முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். சாதம் போட்டுட்டு மட்டன் குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணுங்களா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதுமே மட்டன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். குருமா மாதிரி செய்கிறதா இருந்தால் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வீடியோஸை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.